அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். கடைசியாக ஒரு பாடல் சொல்லி முடித்தோம். அது என்ன பாட்டுனா, குருவுரின்றி குனிக்கும் உருவம் அருவுருவாவது அந்த அருவே திருபுரையாகி திகழ் தருவாளும் உருவுருவாகும் உமையவள் தானே. திருமந்திர பாட்டு. என்னன்னா, அருவமே உமையாவளாகும், திருபுரையாகும், அதான் திருபுரையாகும், அவளே எல்லா உருவமாக விளங்குபவள். அதாவது திருவழியாவது சிற்றம்பலத்தே குருவடி உள்ள குனிக்கும் உருவே உருவருவாவதும் உற்றுணர்ந்தார்க்கே அருள்வெளியாவதும் அவ்வழி தானே. இது நடராசர் திருவுருவை சிரசில் தியானிக்கும் முறை பற்றியது. இருதய தியானம் போல் உருவத்துடன் கூடியதல்ல, ஆனால் உருவத்தின் தத்துவம் இங்கு இடம்பெறும். சிவநெறியானது சிற்றம்பலத்தே ஒளிவிடும் திருவடிகளை கொண்டு தியானிக்கும் திருவுருவமாகும். குருவடிவு என்பது ஒளி கிரகணங்களுக்கு அடிப்படையான கண்களாகும். எல்லா உருவங்களையும் அருவமாக காண்பது நல்ல ஞான முதிர்ச்சி பெற்றவருக்கு அமையும் அருள்வெளி தியானம் இதுவே ஆகும். சக்தி என்பதன் பொருள் சிவம் என்பது வெளிக்குள்தான் சக்தி வியாபித்திருப்பதனால் பொருளானது வெளியை சார்ந்ததுள்ளது. ஆனால் சிவமானது வெளிசக்தியாகிய பொருளை சார வேண்டிய அவசியமில்லாவிட்டாலும் பொருளை வைத்துதான் வெளியின் தன்மை உணரப்படுவதால் சக்தியும் வெளியும் இரண்டுமே அவசியம். ஆதலால் இரண்டையும் சமமாக கொள்வது ஞானிகளின் சிந்தனை போக்காகும். அதனால்தான் மெய்ஞானிகள் சிவசக்தி வடிவமாக கொண்டார். சிவசக்தி இணைப்பாக விளங்குவது அருள் ஒன்று மட்டுமே ஆகும். ஆகவே அருள் வெளி, ஜோதி, அருள், ஜோதி, வெளி மூன்றுமே இணைந்து ஒன்றாகி அருட்பெருஞ்சோதியாக திகழ்கிறது. ஏற்கனவே அணுவில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் சேர்ந்த கூட்டமைப்பில் உள்ளதை பார்த்தோம். இந்த மூன்றும் சேர்ந்த அமைப்பே அணு என்கிற சக்தியாக திகழ்கிறது. நடராஜ பெருமானின் திருவுருவத்தை சிரசில் தியானிக்கும் முறையை தான் அந்த பாட்டில் பார்த்தோம். சரிங்களா? இந்த தியானம் இறுதிய தியானம் உருவத்தோடு தியானிக்கிறது, சிரசில் தியானிக்கிறது, அருவுருவமாக தியானிக்கிறது. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரான், அதாவது இதில் நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்து அணுவின் மையப்பகுதியில் இருந்து செயல்படுகிறது. அதனால் இவை அணு கருவாக கருதப்படுகின்றன. எலக்ட்ரான் அணு கருவிற்குள் நுழைவதற்கு முன்பே அணுக்கருவை அது கோயிலாக ஏற்றுக்கொண்டு எப்போதும் அதை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கோயிலின் மூலஸ்தானத்தை சுற்றி வலம் வருவது போல் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. தன் சுழலும் சக்தியால் கோவிலை வலம் வருவது போல வருகின்றன. அதுபோல கோயிலின் இமையாக திகழும் சக்தியை எலக்ட்ரான்கள் பெற்றுக்கொண்டே வளர்கின்றன. ஆகவே அணுக்கருவியாகிய கோவில் போன்ற அமைப்பில் இருப்பதுதான் அணுக்கரு விசை எனப்படும் அருள் சக்தியை எலக்ட்ரான்கள் பெற்று அந்த ஆற்றலை வெளியிலுள்ள தன் பங்காளியான அவுட்சைட் ஆஃப் ஆட்டம் இஸ் செல்ஸ் மாலிகுல்ஸ், அதாவது மூலக்கூறுகளிடம் அதை மூலக்கூறினால் விடுகின்றன. அணுக்கருவாக உள்ள கோயிலில் மூலஸ்தானமாக விளங்குவது அருட்பெரும் வெளி ஆகும். இந்த அணுக்கருவாக உள்ள கோயிலில் ஸ்ரீ நடராஜ பெருமான் கோவில் கொண்டு அருட்பெருஞ்சோதி வெளியாக காட்சி தருவதனால் உயிரினங்களுக்கு அருள் கிட்டி அணு பிரபஞ்ச கோயிலாக அருள் பாலிக்கிறது. மூலக்கூறுகள் எலக்ட்ரான்களால் தூண்டப்பட்டு அணு பிணைப்புகளை ஏற்படுத்தியும் தன் கிறுக்குத்தனத்தால் ஒரு பக்கம் சரிவர கட்டடம் ஏற்படுத்தாது மறுபக்கம் நன்றாக கட்டப்பட்டதால் பொருளானது திட, திரவ, வாயு, பிளாஸ்மா நிலையில் ஒழுங்கற்ற முறையில் மனிதனிடமும் ஏனைய உயிர்களிடமும் காட்சி தருகின்றன. அடுத்து பஞ்சபூதங்கள் எனப்படும் விண், வளி, தீ, நீர், மண் ஆகிய அனைத்தும் அணு என்னும் கோயிலின்
சக்தியிலிருந்து தோன்றியவை. ஆகவே பிரபஞ்ச பூதங்களால் கட்டமைக்கப்பட்டதே பூமி, சூரியன், கோள்கள், சந்திரன், நட்சத்திரங்களாகும். அணுவும் பிரபஞ்சமும் தோன்றுவதற்கு முன் ஒளியும் அதாவது சவுண்ட் அண்ட் லைட் சேர்ந்த நிலையில் இருந்தது. ஒளியிலிருந்து அதாவது சவுண்டிலிருந்து லைட் ஒளி பிரிந்தபோதுதான் அணு பிரபஞ்சம் தோன்றிற்று. அந்த பிரிவு நடராஜ பெருமானின் ஆடலின் பொழுது, அதாவது வெளி அதிரும் போதுதான் ஒளிமயமாக பிரிந்தன. அக்கணம் அணு பிரகாசம் அதாவது அணு பிரபஞ்சம் தோன்றியதால் அது நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவம் என்கிறார்கள். மீண்டும் எப்பொழுது விண்வெளி அதிராமல் மௌனமான ஓய்வு நிலையை நிசப்தத்தை அடைகிறதோ அன்றுதான் ஒளியும் இணைந்து அணுப்பிரபஞ்சம் அழிந்து சுத்த முழு உயிர் வெளியாம் அருட்பெரு வெளியில் அடையும். அந்த நிலையை நடராஜ பெருமானின் கோர தாண்டவம் அல்லது ருத்ர தாண்டவம் அல்லது அலிக்கூத்து என்பார்கள். ஆலிக்கூத்து ஆடினால்தான் உயிரினங்களுக்கு அணுப்பிரபஞ்சம் புதிய கோணத்தில் பரிணாம வளர்ச்சியோடு படைக்கப்படும். இது ஒரு மாய விளையாட்டு. ஆகவே ஒளியும் சேர்ந்த நிலைதான் சுத்த வெளியாம் அருட்பெரும் வெளி நிலையாம். ஆகவே இந்த உலகம் நிலைத்து இருக்கும் என்பது முட்டாள்தனமாக எண்ணமாகும். அதனால்தான் நம் முன்னோர்கள் மாயை நிழல் சூனியம் என்றார்கள். ஏனெனில் நமக்கு வரலாற்றில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த நிலவரைதான் சுமாராக தெரியும். அதற்கு முன் இருந்த நிலை இன்னும் மனிதர்களால் அறியப்படவில்லை. இதுதான் இந்த கருத்து. மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏதேனும் குறைபாடுகள், ஏதேனும் நிறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.